அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் களமிறங்குகிறார். கமலாவை எதிர்கொள்ளும் வகையில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் தனது துணை அதிபர் வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த உஷா சிலிகுரியின் கணவர் ஜேம்ஸ் டேவிட் வான்ஸை அறிவித்துள்ளார். கமலா ஹாரிஸ் மற்றும் உஷா சிலிகுரி ஆகிய இருவரும் இந்திய வம்சாவளியினர் மட்டுமின்றி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பது சமூக வலைதளங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பெசன்ட் நகரோடு தனக்குள்ள தொடர்பு குறித்து கமலா ஹாரிஸ் பேச, உஷா பிறந்து வளர்ந்த அடையாரை முன்வைத்து பெசன்ட் நகரா அடையாரா என சமூக வலைதள போர் தொடங்கியுள்ளது. இந்த சூழலில் கமலா ஹாரிஸ் மற்றும் உஷா சிலிகுரி ஆகியோரின் தமிழ்நாட்டு பின்னணி குறித்து இப்போது பார்க்கலாம். காவிரி டெல்டாவான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திரபுரம் என்ற சின்னஞ்சிறு கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் கமலா ஹாரிஸ். இவரது தாய்வழி தாத்தா PV கோபாலன் 1930களில் அப்போதைய பிரிட்டன் அரசால் ஆப்பிரிக்க நாடான ஜாம்பியாவுக்கு அனுப்பப்பட்டார். பணி நிமித்தமாக கோபாலன் ஜாம்பியாவில் வசித்தாலும் தனது மகளான கமலாவின் தாய் ஷியாமலாவை அமெரிக்கா அனுப்பி கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் படிக்க வைத்தார். அப்போது லத்தீன் அமெரிக்க நாடான ஜமைக்காவைச் சேர்ந்த டொனால்ட் ஹாரிஸ் என்பவரை ஷியாமலா மணந்தார். இவர்களது மகளாக கலிபோர்னியாவில் உள்ள ஆக்லாந்தில் பிறந்த கமலா ஹாரிஸுக்கு 5 வயது ஆன போது அவரது பெற்றோர் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர். இதன் பிறகு தாய் ஷியாமலாவுடன் கமலா ஹாரிஸ் வசித்து வந்தார். தானும் தனது தங்கையும் தன்னம்பிக்கையுள்ள பெருமைமிக்க கருப்பின பெண்களாக வளர்வதை தனது தாயார் உறுதி செய்ததாக தி ட்ரூத்ஸ் வி ஹோல்ட் என்ற சுயசரிதை நூலில் கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற கமலா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஹேஸ்டிங்ஸ் கல்லூரியில் சட்டம் படித்து வழக்கறிஞர் ஆனார். கலிபோர்னியாவில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த கமலா ஹாரிஸ் 2010ஆம் ஆண்டு கலிபோர்னியா மாகாணத்தின் அட்டர்னி ஜெனரலாக உயர்ந்தார். தாத்தா கோபாலனே தனது வழிகாட்டி என்று கூறும் கமலா சென்னையில் நடந்த அவரது 80வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டார். சென்னையில் வசித்த போது தனது தாத்தாவுடன் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பழக்கம் இருந்ததாகவும் பெசன்ட் நகர் கடற்கரையில்தான் நடைபயிற்சி மேற்கொண்டோம் என்றும் கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார். அவ்வாறு நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து தாத்தா தனக்கு விளக்கிச் சொல்வார் என்றும் அதுதான் தன்னுடைய தற்போதைய உயரத்திற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாய் ஷியாமலா மறைந்ததும் அவரது அஸ்தியை சென்னைக்கு கொண்டு வந்து வங்க கடலில் கரைத்தார் கமலா ஹாரிஸ். 2016ஆம் ஆண்டு கலிபோர்னியா மாகாணத்தின் செனட்டராக கமலா ஹாரிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை தீர்மானிக்கும் உள்கட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த உட்கட்சி தேர்தலில் தன்னை ஒரு போட்டியாளராக அறிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கமலா தொடக்க நிலையில் ஜோ பைடன் மீதும் விமர்சனங்களை முன்வைத்தார். எனினும் அடுத்த சில நாட்களிலேயே அதிபர் பதவிக்கான வேட்பாளருக்கான போட்டியிலிருந்து கமலா ஹாரிஸ் விலகினார். இதனைத் தொடர்ந்து அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை அறிவித்தார். கமலா புத்திசாலி மட்டுமின்றி அனுபவமும் போராட்ட குணமும் கொண்டவர் என அப்போது ஜோ பைடன் தெரிவித்தார். ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் கூட்டணி குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மைக் பென்ஸை தோற்கடித்தது. இந்த சூழலில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் இருந்து வயது மூப்பு மற்றும் உடல்நிலை காரணமாக ஜோ பைடன் விலகினார். இதனையடுத்து பைடனின் ஆதரவு பெற்ற ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் முன்மொழியப்பட்டார். பைடன் போட்டியில் இருக்கும் வரை கருத்து கணிப்புகளில் முன்னணியில் இருந்த டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் களத்திற்கு வந்த பிறகு பின்னடைவை சந்தித்தார். இதனால் கடும் கோபமடைந்த ட்ரம்ப் கமலா ஹாரிஸின் இந்திய பின்புலம் குறித்தும் விமர்சிக்க தொடங்கினார். இந்த சூழலில்தான் அதிபர் தேர்தலில் துணை அதிபர் வேட்பாளராக ஜேம்ஸ் டேவிட் வான்ஸை அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு இந்தியாவின் சமூக வலைதளங்களில் பெருமளவில் பேசுபொருளானது. அதற்கு காரணம் துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜேம்ஸ் டேவிட் வான்ஸ் இல்லை, அவரது மனைவியான இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த உஷா தான். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட உஷாவின் அத்தை சாரதா, அதாவது தந்தையின் சகோதரி, சென்னையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். ஆந்திரா பூர்வீகமாக இருந்தாலும் தனது தாத்தா சென்னையில் பணியாற்றியதாகவும் தானும் தனது உஷாவின் அப்பா ராதாகிருஷ்ணனும் சென்னையில் பிறந்து வளர்ந்ததாகவும் உஷாவின் அத்தை சாரதா கூறுகிறார். சிறு வயதில் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களுக்காக மட்டுமே சொந்த ஊரான ஆந்திராவில் உள்ள தனுகுக்கு சென்றதாகவும் பின்னர் அந்த உறவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டதாகவும் கூறுகிறார். உஷாவின் தாத்தா ராமசாஸ்திரி சிலிகுரி சென்னையில் 1989ஆம் ஆண்டு IIT தொடங்கப்பட்ட போது
இயற்பியல் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அப்போது முதல் அவரது குடும்பம் அடையாறில்தான் வசித்து வந்துள்ளது. சென்னை அடையாறில்தான் உஷாவின் அப்பா ராதாகிருஷ்ணாவும் அவரது அத்தை சாரதாவும் பிறந்து வளர்ந்துள்ளனர். சென்னையில் படிப்பை முடித்துவிட்டு அமெரிக்காவுக்கு சென்ற ராதாகிருஷ்ணா அங்கேயே குடியேறிவிட்டார். அமெரிக்காவில் ராதாகிருஷ்ணா மற்றும் அவரது மனைவி லட்சுமி ஆகியோர் பல்கலைக்கழக பேராசிரியர்களாக பணியாற்றினர். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் பிறந்த உஷா சிலிகுரி ஏல் பல்கலைக்கழகத்தில் தன்னோடு சட்டம் பயின்ற ஜேடி வான்ஸை 2014ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு மிராபெல் என்ற மகளும் இவான், விவேக் என்ற 2 மகன்களும் உள்ளனர். இந்த பின்னணியில்தான் ஜேடி வான்ஸை தனது துணை அதிபர் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கமலா ஹாரிஸ், உஷா சிலிகுரி என சென்னையோடு தொடர்புடைய இருவர் அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்துக்கு வந்திருப்பது சமூக வலைதளவாசிகளை உற்சாகப்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு இந்தியாவுடனான தொடர்பு குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்க அதிபர் தேர்தலையே சென்னை போர் என வர்ணிக்கும் வலைதளவாசிகள் வெல்லப்போவது பெசன் நகரா அல்லது அடையாரா என்று கமலா ஹாரிஸ் மற்றும் உஷா சிலிகுரி வசித்த பகுதிகளை குறிப்பிட்டு விவாதித்து வருகின்றனர். எது எப்படி இருந்தாலும் அமெரிக்க தேர்தலில் யார் வென்றாலும் சென்னையில் கொண்டாட்டம் இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.